ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வளிக்கும் வாக்குத்தத்தம் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. அநேகர் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். சிலர் தொலைக்காட்சி மூலமாக பார்க்குறீங்க, சிலர் யூடியூப் வழியாக பார்க்குறீங்க. ரொம்ப சொற்ப பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் விசேஷித்த நன்றியினை வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நோக்கம் என்னென்னா, நாம் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்திலே வளர்ந்து வேதம் சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்பது தான். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி வந்துவிட்டால் போதும். அதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. தேவனுடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதும் ஆயத்தப்படுத்துவதுமான பணியைத்தான் பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கும் செய்து வருகிறது. பொதுவாக இன்றைக்கு நான் எதை குறித்து பேசலாம்னு நினைக்கிறேன்னா, கலக்கம். இந்த ட்ரபிள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம், நமக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பும்போது, நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும்போது, நமக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்பும்போது, எதிரிகள் எழும்பும்போது நம்முடைய மனசில் ஒரு ட்ரபிள் வரும். நம்முடைய மனசில் ஒரு கலக்கம் வரும். அந்த மாதிரி கலக்கம் உங்களுக்கு வரக்கூடாது, நீங்கள் கலங்கக்கூடாதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அதனால தான் இன்றைக்கு அது சம்பந்தமான ஒரு வாக்குத்தத்தத்தோட நான் உங்கள் நடுவில் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்பி இருக்கிறாங்களா? வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக சில அதிகாரிகள் செயல்படுறாங்களா? இல்லை உங்களோட சேர்ந்து வேலை செய்கிறவங்கனால சில பிரச்சனைகள் இருக்கிறதா? உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு நடுவில் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம சிலர் உங்களுக்கு விரோதமாக பேசிகிட்டே இருக்காங்களா? இதுவரைக்கும் உயிருக்கு உயிராக நேசித்த தோழன், நண்பன், தோழி இப்போ உங்களுக்கு எகெயின்ஸ்டாக போயிட்டாங்களா? என்ன நிலையில், என்ன மனிதர்கள், எவ்வகையான மனிதர்கள், எப்படிப்பட்ட மனிதர்கள், எவ்வளவு மனிதர்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த செய்தி. இந்த நாளிலும் இந்த பதிவை செய்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அன்பு சகோதரி நம்முடைய அலுவலக எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னுடைய கணவர் வெகு நாளாக வேலை இல்லாமல் இருந்தாங்க பிரதர். நான் தொடர்ந்து என்னுடைய செய்தியை நான் பார்த்துட்டு வரேன், தினந்தோறும் பார்க்குறேன். நான் ஒரு பொருத்தனை செய்தேன், எப்படியாவது என்னுடைய கணவருக்கு வேலை கிடைக்கணும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன் பொருத்தனையோடு. ஆண்டவர் கிருபையாக என்னுடைய கணவருக்கு அந்த வேலையை வாய்க்க செய்தார். உங்களுக்கு நன்றி சொல்வதோடு உங்களுடைய ஊழியத்திற்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஜெபத்தை செய்து அனுப்பினேன். பிறகு மீண்டும் ஒரு செய்தியை எனக்கு அனுப்பினார்கள். அதில் வேலை கிடைச்சிருச்சு கணவருக்கு. ஆனால் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க சீனியர் அந்த எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த குறிப்பை நான் பார்க்கும்போது கொஞ்சம் பாரமாக இருந்தது. ஸோ அந்த அன்பு சகோதரருடைய பெயரை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும் என்று குறித்து வைத்து கொண்டேன். அது போன்ற எத்தனையோ அலுவலகத்தில் போகும்போது நல்லா பேசுவாங்க, முகத்துக்கு முகம் பார்க்கும்போது நல்லா விஷ் பண்ணுவாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, ஏன் தேவ பிள்ளைகள் கூட நல்ல வணக்கம்லாம் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் நெருங்கி போகும்போது நமக்கு விரோதமாக அவங்க எழும்புறதும், நமக்கு விரோதமாக பேசுகிறதும் நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா? சில நேரங்களில் எதிரிகள், நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் போக கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய பேர். இந்த அன்பு சகோதரி சொன்னது போல் கணவருடைய அலுவலகத்தில் சீனியர்னால சில டார்ச்சர், சில ப்ராப்ளம் இருக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் அவங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் இருக்கணும்னு கேட்டுட்டாங்க. நான் அந்த குறிப்பை குறித்து வைத்து கொண்டேன். ஒருவேளை அந்த சகோதரி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் தொடர்ந்து நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறதா சொன்னீங்க. காட் பிளஸ் யூ சிஸ்டர். நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுடைய கணவருடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸை கர்த்தர் நிச்சயம் உண்டாக்குவார். நான் நம்புகிறேன் ஒரு பெரிய அற்புதம் சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு. ஸோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் இந்த வாழ்வழிக்கு வாக்குத்தத்தம் செய்தி வேளையில் அது தொடர்பான ஒரு வார்த்தை.
இது எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்குது. அந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் நான் முழுது வாசிட்டு அந்த வசனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வரியை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். முதலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 14:9. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம பயப்படவே வேண்டாம், தைரியமா இருக்கலாம், மகிழ்ச்சியா இருங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் பிரதர் சிஸ்டர், அன்பு தாயே தகப்பனே, உங்களோட ஆண்டவர் இருக்கிறார். அப்படி பிரசன்னம் உங்களுக்கு இருக்கிறது, அவர் உங்களோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். தேவனுடைய உதவி நமக்கு கிட்டட்டும், தேவனுடைய உதவி நமக்கு கிடைக்கட்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணரும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வரும். அவர் நம்மோடு இருக்கிறார், நீங்க ஏன் பயப்படணும், நீங்க ஏன் கலங்கணும், நீங்க ஏன் அச்சத்தோட வாழணும்? தைரியமா இருங்க. வர்றது வரட்டும் பிரதர், வர்றது வரட்டும் சிஸ்டர், எதை பற்றி கவலைப்படாதீங்க, மனசை தைரியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வச்சிருக்கிறவர் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாதவங்களாக இருக்கலாம், ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம், எளிமையான ஒரு வாழ்க்கை வாழலாம், அடுத்த நாளுக்குரிய தேவை சந்திக்கப்பட முடியாமல் பலவிதமான தேவையோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோட இருக்கிறேன்னு சொல்கிறத நீங்கள் நம்புங்க. அப்போது உங்களுக்கு மனசில் ஒரு தைரியம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் கூட மாறி போகும். இந்த வசனத்தை நான் சந்தோஷமாக சொல்கிறேன், மகிழ்ச்சியாக சொல்கிறேன். இதை கேட்குறவங்க நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இதை ரிசீவ் பண்ணுங்க. ஆண்டவருடைய வாக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்ம ஏன் பயப்படணும், நாம் ஏன் கலங்கணும், நான் ஏன் அச்சப்படணும்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நிகழ்கிற அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம் ஏராளம். தேவன் நம்மோடு இருக்கும்போது குறிப்பாக இந்த சத்துருக்கள், எதிராளிகள், நமக்கு விரோதமாக எழும்புறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அவருக்கு நம்மோடு கூட இருக்கும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு நம்மளை விட ரொம்ப அசுரத்தனமாக இருப்பாங்க, நம்ம விட பலசாலிகளாக இருப்பாங்க, நம்ம விட பணபலம் கூடினவங்களாக இருப்பாங்க, நம்ம விட ஜனபலம் கூடினவங்களாக இருப்பாங்க, எல்லா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்கனால உங்களுக்கு எந்த தீங்கு வராமல் கர்த்தர் காப்பாற்றுவார். அதாவது அடைக்கலமாக இருப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் சத்துருக்கள் ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், அவர் அடைக்கலமாக இருப்பார், காருண்யமாக இருப்பார், கேடகமாக இருப்பார். சத்துருக்கள் விஷயத்தில் அவரை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. கர்த்தர் கூட இருக்கும்போது நடக்கிற முதல் விஷயம் அதுதான். ரெண்டு விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். முதல் விஷயம், கர்த்தர் கூட இருக்கும்போது அந்த சத்துருக்கள் உங்களை தொட முடியாத அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பார் அவர். அதனால் தைரியமாக இருக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. தைரியமாக இருங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். அப்படின் போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? சத்துருக்கள் விஷயத்தில் ஆண்டவர் முதல்ல செய்கிறது என்னென்னா, அவங்க யாரும் உங்களை மேற்கொள்ளாதபடி அவர் உங்களோட இருப்பார், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். 46வது சங்கீதத்தில் 7வது வசனம் 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதே வசனம் தான் திரும்ப 11வது வசனம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம், யார் உங்களை டச் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால், தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் எந்த சத்துருவும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அக்கினி ஜூளையை 7 மடங்கு கூட்டட்டும், அது நம்மளை சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் சிங்க கபில தூக்கி போடட்டும், அந்த சிங்கத்தினால எந்த தீங்கு உங்களுக்கு நேராது. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் பெரிய கோழியாத்து உங்களுக்கு முன்னாடி நின்னாலும் நீ கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா வீழ போறது கோழியாத்து தான், நீங்க இல்லை, நீங்க தான் ஜெயிப்பீங்க. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் செங்கல் 2 பிளக்கும், எதிரிகள் அதில் விழுந்து மாண்டு போவார்கள்.
கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் அச்சுறுத்துகிற எரிகோ சுக்குநூறா உடைஞ்சு போகும், சத்துருக்கள் சிதறண்டு போவார்கள். ஸோ தேவன் நம்மோடு இருக்கும்போது நம்ம யாரும் தொட முடியாது. அதாங்க சொல்றார், நாம சோந்தரிப்போம், அவர்களை காத்த நிழல் அங்க அவங்க விட்டு போயிடுச்சு, அதனால நீங்க பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் பல விஷயங்கள் உங்கள் மனசை வேதனைப்படுத்துதா, கஷ்டப்படுத்துதா, பல காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தை ரணப்படுத்துதா, டோன்ட் வரி அபவுட் தட். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். சத்துரு வரும்போது, எதிராளி வரும்போது, மனிதர்கள் ஒன்று சேர்ந்து வரும்போது, ஒரே சமயத்தில் 3-4 சத்துருக்கள் எதிராளிகளுக்குள் விரோதமாய் வரும்போது இவரே ப்ரொடெக்டராக இருப்பார், இவரே அடைக்கலமாய் இருப்பார், ஆதரவாய் இருப்பார். அதனால கவலைப்பட வேண்டாம். முதலாவது. ரெண்டாவது என்னன்னா, அப்படியே இந்த சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரும்போது யுத்தம்னு வந்துட்டா அந்த யுத்தத்தை நீங்க செய்ய வேண்டாம், அவர் செஞ்சிடுவார். அதான் பைபிளில் பல இடத்துல இருக்கு. நீ சும்மா இருப்பா, நான் உனக்கா யுத்தம் பண்றேன்றார். கர்த்தர் யுத்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்றார். ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதாவது முதல்ல சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாங்கன்னா அவங்க நம்மளை தொட முடியாதபடி ப்ரொடெக்ட் பண்றாரு. யுத்தம்ன்ற ஒரு நிலை வரும்போது யுத்தத்தில் அவரே முன்னின்று நடத்துறாரு, உங்களுக்கு எனக்கு ஜெயத்தை கொடுக்கறதுக்கு. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரும் படை வந்தபோது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை ரொம்ப முக்கியமானது. 2 நாளாகம புத்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம், அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தத்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்தால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். அவர் நம்மோடு இருந்தால் அவரை யுத்தத்தை நடத்துவார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் பிரதர், சிஸ்டர், உங்களோடு இருக்கிறார். இதுவரைக்கும் நீங்களா யுத்தம் பண்ணிட்டீங்க, களைச்சு போயிட்டீங்க, சில நேரங்களில் மலைச்சு போயிட்டீங்க, திகைச்சு போய் நிற்கிறீங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் யுத்தத்தை நடத்துவேன்றார். இன்னும் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு ஒன்று இருக்கு பாருங்க. யாத்திராகமத்தில் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பயப்படாதீங்கப்பா, இன்னைக்கு ஒரு யுத்தம் நடக்க போகுது, அந்த யுத்தம் எப்படி நடக்குதுன்னு சும்மா ஜஸ்ட் வேடிக்கை பாரு, நான் செய்யறேன் உனக்காக யுத்தம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருங்க, ஜஸ்ட் வேடிக்கை பாரு, நான் செய்ய போறதை நீ ஜஸ்ட் வேடிக்கை பார்த்தா போதும், நான் உனக்காக ஒரு பெரிய யுத்தத்தை பண்ண போறேன், நான் மிகப்பெரிய ஒரு யுத்தம் உனக்காக செய்வேன்றார் ஆண்டவர். இப்போ இந்த 2 விஷயமும் ரொம்ப நேர்த்தியாக நடக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் உங்களை தொட முடியாது, அவர் ப்ரொடெக்ட் பண்ணிடுவார், அடைக்கலமாக இருப்பார். ரெண்டாவது, கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் அவரே யுத்தத்தை நடத்துவார். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன்றார். நீ சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், உனக்காக நான் யுத்தத்தை நடத்துவேன், உனக்காக நான் சண்டை போடுவேன் அப்படின்றார் ஆண்டவர். உங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணணுமா? உங்களுக்காக கர்த்தர் சண்டை போடணுமா? உங்க பக்கம் ஒரு வெற்றி வரணுமா? கர்த்தர் கூட இருக்கணும்ன்றதுல கவனம் செலுத்துங்க. சரி, இன்றைக்கு வாக்குத்தத்தத்திற்கான நிபந்தனை என்ன தெரியுமா? அவருக்கு விரோதமா மாத்திரம் இருக்காதீங்க, கலகம் பண்ணாதீங்க. அவருக்கு விரோதமா கலகம் பண்ணாதீங்க, அவருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, அவருக்கு விரோதமா பாவம் செய்யாதீங்க, அவருக்கு விரோதமா எதுவும் செய்யாம இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார், உங்களுக்கு துணையாய் இருப்பார், நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். நாம கவனம் செலுத்த வேண்டியது கர்த்தர் நம்மோட இருப்பதற்கு அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணக்கூடாது, அவருக்கு விரோதமாக எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் வேதாமத்தில் பாருங்களேன், கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சவங்க நிலையெல்லாம் பாருங்க. நான் உங்களுடைய ஞாபகத்துக்காக சில விஷயத்தை மாத்திரம் சொல்கிறேன். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பார்வோன் இருந்தான். அதனால் என்ன நடந்துச்சு? அவன் சேனையெல்லாம் சமுத்திரத்தில் மாண்டு போச்சு. கர்த்தருக்கு விரோதமாக இருந்தான். எப்பெல்லாம் தேவனுடைய ஊழியர்கள் பேசினாங்களோ அப்போதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ண, அவன் தேவனுக்கு விரோதமாக தான் இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், அவனுடைய இருதயம் கடினப்பட்டுட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவனை இவனுடைய இராணுவத்தையும் சேர்த்து செங்கடல்ல ஆழ்த்தி போட்டார். அது மாத்திரம் இல்லை, எபிரேய மக்கள் வனாந்தரத்தில் வந்தாங்க பாருங்க, அவங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுறது, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யறது பார்த்தார் ஆண்டவர். யாரெல்லாம் அவருக்கு விரோதமாக இருந்தானோ எல்லாத்தையும் வனாந்தரத்தில் க்ளோஸ் பண்ணிட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா யாத்திராகமம் 16 அதிகாரம் 7-8 வசனம், அப்புறம் யாத்திராகமம் 32 அதிகாரம் 33 வசனம், இதெல்லாம் வாசித்து பாருங்க. யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்களாம் வனாந்தரத்தில் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார். அவருக்கு விரோதமாக மாத்திரம் செய்யாதீங்க எதையும்.
அப்படி இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருப்பார். முதல்ல பார்வோனை பற்றி சொன்னேன், அப்புறம் அந்த எபிரேய மக்களை பற்றி சொன்னேன். தேவனுடைய பிள்ளைகள் தான், என்ன செய்யறது, ஆண்டவருக்கு ரொம்ப முறுமுறுத்துட்டாங்களே, அவருக்கு பாவம் செஞ்சாங்களே, அதனால ஆண்டவர் அவங்கள ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்களுடைய சாப்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டார். மூன்றாவதா அமலேக்குன்னு ஒருத்தர் தான். அந்த அமலேக்கியர்கள் ஒருத்தன் இல்ல, அந்த அந்த நேஷன், அந்த குழுவினர் தேவனுக்கு விரோதமா இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14 மற்றும் 16 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமா, தனக்கு விரோதமா இருந்த அமலேக்க வானத்தின் கீழே இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணினார். நீங்க அதுக்கு பிறகு வாசித்தீங்கன்னா 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் அமலேக்குக்கு விரோதமான யுத்தம் இருக்குது. கடைசியில் எஸ்தர் புஸ்தகத்தில் அமலேக்கியனாகி அந்த ஆமான் அவனுக்கு விரோதமா ஆண்டவர் செயல்படுறாரு. அந்த அமலேக்கின்ற அந்த டிரைப் இல்லாம போச்சு. காரணம், அவன் தேவனுக்கு விரோதமா இருந்தான். நல்லா பாருங்க, பைபிள்ல கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுறார். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமா செயல்பட்டான் சவுல். அதாவது பாரம்பரியமான இந்த யூத மார்க்கத்தில் வைராக்கியமா இருந்த சவுல் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டு இருந்தான். சபைகள்லாம் அடிச்சு உடைச்சான், உபத்திரவப்படுத்தினான். அப்போஸ்தலர் 26:9 நினைவு கூறுகிறார். தேவனுக்கு விரோதமாக இருந்த என்ன இங்கதான் ஆண்டவர் கிருபையா அவனை தண்டிக்காம சந்திச்சு அவனை சவுள பவுளா மாத்தி தனக்காக பயன்படுத்தினார். அதாவது தூய ஆவிக்கு விரோதமா யார் பாவம் செய்தா அவங்க நித்திய ஆக்கணைக்குள்ள போயிடுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். மார்க் நற்செய்தி 3:29 வாசிக்கிறோம். ஒன்றுலாம் போயிடுவாங்க, அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்குறோம். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டக்கூடிய மனிதர்களை, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட மனிதர்களை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் பார்க்கலாம். நிறைய இருக்குது. நான் ஒரு குறிப்பாக ஒரு 5 விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொன்னேன். பார்வோனை பற்றி, எபிரேய மக்களை பற்றி, அமலேக்கை பற்றி, சவுளை பற்றி, தூயாவினுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை பற்றி சொன்னேன். இது இல்லாமல் ஏகப்பட்ட குறிப்புகள் அங்கும் இங்குமா இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க எனக்கு நேரம் இல்லை. ஆக தேவன் உங்களோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா, உங்களுக்கு உதவி செய்யணும்னா, தயவு செய்து அவருக்கு விரோதமாக எதுவும் செய்யாதீங்க, கலகம் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது 2 காரியத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, ரொம்ப கவனமாக எப்போதுமே தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளை காத்துக்கணும். நம்பர் 1. 2வது, சப்போஸ் ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை உணர்ந்து டக்குன்னு எழும்புறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த 2 நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இயல்பாகவே நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தை செய்யாமல் உங்களை கவனமாக வச்சுக்கோங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது காரியத்தை செஞ்சுருப்பாங்க. அவங்க தாமதம் இல்லாமல் அது தப்புன்னு உணர்ந்து எழும்பிடணும். இந்த 2ஐயும் நீங்கள் கவனம் வச்சுக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிலர், ஐயோ உண்மையிலே பிரதர், நான் ஆண்டவருக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் பிரதர், நான் இந்த மாதிரி இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, சின்ன ஒரு நம்ம தப்பை வச்சுக்கிட்டு நம்மளை அப்படியே அடுத்தடுத்து அந்த தவறு பாவத்துக்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறதுல கவனமாக இருப்பான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவருக்கு விரோதமான ஒரு பாதையில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சா இம்மீடியட்டாக எழும்புங்க. அவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறீங்கன்னு தெரிஞ்சா இம்மீடியட்டாக அதுலேருந்து எழும்புங்க. எழும்பி உங்களை சரிப்படுத்திடுங்க. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களுக்கு உதவி செய்வார். துணிகரமாக நம்ம தவறுகள் செய்யாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2ஐயும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த 2ஐயும் நான் வேகமாக சொல்கிறேன். இந்த முதலாவது விஷயம், இயல்பாக கர்த்தருக்கு விரோதமாக தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ரகம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இதுக்கு உதாரணமாக யாரை சொல்லணும்னா யோசேப்பை சொல்லலாம். 39:9 ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி அப்படின்னு கேட்டான். கர்த்தர் ஏன் யோசேப்போட இருந்தார்? நீங்கள் 39வது ஆதியாகமத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா 2வது வசனம், 3வது வசனம், அப்புறம் 23வது வசனத்தில் பாருங்களேன். கர்த்தர் அவனோடு இருந்தார். God was with him. தேவன் அவனோடு இருந்தார். அவனோட கர்த்தர் இருந்ததுனால பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அவனுக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு துணையாக இருந்தார், அவனுக்கு ஆதரவாக இருந்தார். ஏன் அப்படின்னா, அவன் கர்த்தருக்கு விரோதமாக நான் தப்பு பண்ணக்கூடாதுல கவனமாக இருந்தான். ஏன்னா உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம். ரோமர் 8:9 மாமிச சிந்த தேவனுக்கு விரோதமான பகைன்னு இருக்கு. 1 தீமோத்தேயு 5:11 இந்த இளவயது விதவைகள் காம விகாரம் கொண்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய நினைப்பாங்கலாம் இருக்கு. இந்த மாதிரி பாவங்கள், தவறுகளுக்கு தன்னை இயல்பாகவே நடந்து விடாமல் காத்து கொள்ளக்கூடிய ஒருவனாக யோசேப்பு இருந்தான். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனுக்கு விரோதமாக தவறு செய்யாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்.
முதலாவது. சப்போஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நீங்கள் வீழ்ந்திருக்கீங்க, தேவனுக்குறமா தப்பு பண்ணிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக தாமதிக்காமல் எழும்புங்க. அப்படின்னா மறுபடியும் தப்பு பண்ணிட்டு விழுந்து எந்திரிச்சிக்கலாம்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு வேளை ஃபீல் பண்ணிங்கன்னா, உணர்ந்தீங்கன்னா, தெரியாமல் அது நடந்துருச்சு ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும், என் தப்பை மன்னியும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லுங்கள். அவர் உதவி செய்வார். மறுபடியும் உங்களை சுத்தமுள்ளவர்களாய் காத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பிசாசு மிகப்பெரிய தந்திரவாதி. ஒரு சின்ன தப்பு நம்ம லைஃப்பில் அவன் கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். சரி, இதுக்கு உதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இளையகுமாரனை பற்றி சொல்லலாம். அந்த இளையகுமார் என்ன பண்ணுறான், அப்பாட்ட இருந்து சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய் தூரம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவு பண்ணுறான். எல்லாம் குறைஞ்சு போனோடனே ஃப்ரெண்ட்ஸ் அவனை விட்டு போயிடுறாங்க. இப்போ ஒரு குடியானவனுடைய வீட்டில் வேலைக்கு போகிறான். அங்கே பன்றிகளுக்கு போடக்கூடிய உணவு கூட அவனுக்கு கிடைக்கல. அப்போ தான் அவன் ஃபீல் பண்ணுறான். என்ன ஃபீல் பண்ணுறான், ச்சே, அப்பா கிட்ட எவ்வளோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நானா இப்படி கஷ்டப்படுறேனேன்னு சொல்லிட்டு அவன் தீர்மானிக்கிறான். அந்த வசனம் எங்க இருக்குன்னா, லூக்கா 15வது அதிகாரம் 18 மற்றும் 21 வசனங்கள். தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சேன். பரத்துக்கு விரோதமா, கடவுளுக்கு விரோதமா நான் தப்பு பண்ணிட்டேன், அறியாம பண்ணிட்டேன். இனி உன்னை பிள்ளைன்னு சொல்றதுக்கு என்ற தகுதி இல்லப்பா. உன் பிள்ளையா நினைச்சுக்க வேண்டாம், உன்னுடைய வீட்டு வேலைக்கார ஒருவராக சேர்த்துக்கொள்ளணும்னு சொன்னான். உடனே இந்த தகப்பன் உன்னை ஏற்றுக்கொண்டான். அதே மாதிரி தான் தாவீதுனுடைய லைஃப்ல. தாவீது ஒரு he did blunder mistake in his life. ஸோ அந்த தப்பு பண்ண உடனே நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறான். நாத்தான் தீர்க்கதரிசி எச்சரித்த உடனே இந்த தாவீது உள்ளம் வாதிக்கப்பட்டு அழுது மன்றாடுற ஜெபம் சங்கீதம் 51. அதாவது 2 சாமுவேல் புத்தகம் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் மனம் திரும்பி உள்ளம் உடைந்து தன்னை சரிப்படுத்தி கொள்வதற்காக தாவீது செய்த ஜெபம் தான் 51வது சங்கீதத்தில் இருக்குது. இந்த 51வது சங்கீதத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்றவன் ஒரு நீண்ட ஒரு பிரேயர் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறான். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் தப்பு பண்ணிட்டேன், forgive me Lord, எனக்கு உதவி செய்யுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு தயவு பாராட்டுங்கன்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், தாயே தகப்பனே, நண்பா, தம்பி தங்கச்சி, கர்த்தர் உங்களோடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு சத்துருக்கள் எழும்பும்போது நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும் விரும்புகிறீங்களா? வரக்கூடிய யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கணும், உங்களுக்கு முன்னே அவர் போய் யுத்தத்தை நடத்தணும் நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க. பி கேர்ஃபுல். நான் உங்களுக்கு அச்சபிக்க போகிறேன். ஜோமனோமா, நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், தமிழ் உறவுகள் அத்தனை பேரையும் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. bless them Lord. விசேஷித்த நன்மையினால உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. கர்த்தருடைய காருண்யம் உடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நாங்கள் உணர்ந்தோம் என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் செய்யுங்க, உயர்த்துங்க. இந்த நாளில் உடைய பிள்ளைகளை ப்ரொடெக்ட் பண்ணவும், உடைய பிள்ளைகளுக்கு வெற்றி கொடுக்கவும் நீர் உமது மக்களோடு இருக்கிறதற்காக நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.